சரி ஓகேடா, கொஞ்சம் கவனிச்சுக்கோடா, ஓகேவா? ஒரு 10 நிமிஷம். இங்கிலீஷ்க்கு எக்கச்சக்கமான பேர் பண்ணிட்டு ஒரு மிஸ்டேக் தான், தயவு செஞ்சு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஏற்கனவே மிஸ்டேக் பண்ண வேண்டியது கற்றுக்கிட்டு தான் மூவ் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை என் சைட்லேருந்து சொல்ல தான் முடியும். இந்த மாதிரி டாப்பர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி வந்து நின்ட்டாங்க, நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். போன வருஷமும் அதே மிஸ்டேக் நடந்துச்சு, அது முந்தின வருஷமும் அதே மிஸ்டேக் நடந்துச்சு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீ அந்த மிஸ்டேக்கில் மாட்ட மாட்டேன். சரி, இங்கிலீஷ் எதில் மார்க் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன்? எந்த சப்ஜெக்டில் மார்க் அதிகமாக போகும்னு நினைக்கிறீங்க? கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ், அப்புறம் இது எல்லா சப்ஜெக்ட் சொன்னல, இது எல்லாத்த விட மெயினாக எதில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நீ இங்கிலீஷில் தான் எக்கச்சக்கமாக விட்டு வர போகிற. டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 560 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 560ல் எல்லா சப்ஜெக்டும் 99 வந்துருச்சு, 560 வந்துருச்சு. 40 மார்க் காணும். 40 மார்க் எதில் போயிருக்கும்? இங்கிலீஷில் 90, சரி தமிழில் 90, பேலன்ஸ் எதில் போயிருக்கு? எவ்வளோ போயிருக்கு? 30 மார்க்ஸ். நீ நினைக்கலாம் இங்கிலீஷில் அழகாக மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு அந்த 6 கொஷின்ஸ் இருக்குல்ல, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அதுவே ஒன்றுமே தெரியாது, விட்டு வந்துடுவேன். நீ விட போகிற ஒரு மார்க்கும் ஒரு மார்க் தானே உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டே இருக்கும். மொத்தமாக ஆட் பண்ணினா ஒரு 20 மார்க் வந்து சேர்ந்து நிற்கும். ஃபஸ்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ரா, ஓகேவா? தமிழ் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடன்ஸ்லேயே இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணிடாதான்னு சொல்ல வரேன். தமிழ் நல்லா பண்ணிட்டேன், அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் போயிட்டேன் அப்படின்னா இங்கிலீஷ் விழும் பாரு. நான் சொல்கிறேன் பற்றியா, இப்போ பேசுவேன், இப்பயும் கேட்காத யாருனா இருப்பார், அதில் மாறுவேன். இப்போ 10 பேர்கிட்ட பேசுகிறேன்னா 5 பேர் நான் சொல்கிறத கேட்பேன், மீதி 5 பேர் கேட்க மாட்டேன். திரும்ப அந்த அடி விழுந்ததுக்கப்புறம் சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அது தமிழ் சூப்பராக பண்ணிவிடுவாங்க, இங்கிலீஷில் பொத்துன்னு கீழே விடுவாங்க. இருக்கிறதுல எப்படி அடி வாங்கணுமோ அந்த அளவுக்கு 40 மார்க் 30 மார்க் விட்டுட்டு வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திரும்ப கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு பேப்பரில் திரும்ப ஒரு நார்மலாக ஒரு கஷ்டமாக வந்துடும், அங்கே ஒரு அடி விடும். அது என்ன பேப்பர்னு போக போது நான் சொல்லிவிடுவேன். நான் அந்த பேப்பரில் எப்படியான மார்க் போக போகுது, அதை இப்போ இங்கிலீஷில் ஓரளவு சேவ் பண்ணி வச்சுட்டுனா அந்த மார்க் போகிறவங்களுக்கு போயிட்டு போட்டு விட்டுடலாம். இங்கிலீஷ்லேயும் அடி, அந்த டஃப்பான பேப்பர்லேயும் அடி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அதுக்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கூட. எத்தனை மார்க் கேட்பாங்க? 6 மார்க். இங்கிலீஷில் மார்க் போனால் இப்போ எத்தனை மார்க்லாம் போகும்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷில் உங்களுக்கு எந்த மார்க்குமே பெருசாலாம் போகாது. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் தான் கட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மார்க் மொத்தமாக சேர்த்தாலே அது 30 மார்க்கும் சேர்ந்து நிற்கும். ஒரு மார்க் தானே தயவு செஞ்சு நினைக்காது, புரியுதா? ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் எக்ஸாம் டைம் பத்தாது. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு செம்மையாக டைம் போற்றும், சீக்கிரமாகவே முடிச்சிருவேன். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கும் அவ்வளோ ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிருவேன். ரொம்ப டைம் கையில் இருக்கும், புரியுதா? இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு டைம் பத்தாதுன்ற பிரச்சனையே கிடையாது. பொறுமையாக யோசிச்சு அழகாக எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணலாம், எந்த கொஸ்டின் விடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. டைம் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் எப்போ பண்ணணும்? லாஸ்ட்டாக தான் பண்ணணும், ஓகேவா? நீ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு டைம் நிறைய இருக்குதுன்னு உனக்கு சொல்லிட்டேன் நான். அதனால் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஸ்பேஸ் விடுறது, அதுக்கேற்ற மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே எழுதிட்டு போ. ஆனால் டெக்கரேட் பண்ணாது. எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அது பேஜை டெக்கரேட் பண்ணுறதுக்காக விட்டு மூவ் பண்ணிகிட்டே இரு. கடைசியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம், டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலான்றது ப்ரெசன்டேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணி. இருக்கிறதுல எந்த சப்ஜெக்ட்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியுன்ற எக்ஸாம் எது? அதுக்கு ஈக்குவலாக இருக்குது இங்கிலீஷில். மேக்ஸுக்கு ஈக்குவலாக நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால், ஃபிசிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. எதுலாம் ப்ராப்ளம் ஓரியன்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக நீ ப்ராக்டிஸ் பண்ணுற சப்ஜெக்ட் இங்கிலீஷ். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் சும்மா பார்த்தினால ஒன்றும் பண்ண முடியாது. நீ அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணால் மட்டும்தான், எழுதி பார்த்தினா மட்டும்தான் எது கரெக்டு எது தப்புன்னு புரிய வரும். கிராமரை நீயே டெஸ்ட் எழுதி பார்த்து நீயே கரெக்ஷன் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ பேராகிராஃப் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் என்னென்ன பேராகிராஃப் எழுத போகிறேன்? 3 பேராகிராஃப் எழுத போகிறேன், கரெக்டாக? 3. இப்போ ஒரு லெசனில் எடுத்தால் எத்தனை பேராகிராஃப் இருக்கும்? அப்படிலாம் படிக்காது. ஆனால் ஓகேவா, எதை கேட்டாலும் நான் அந்த ஒன்று தான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பேராகிராஃப் எத்தனை இருக்கும்? ஒரு லெசன்லேயும் 3 இருக்கும், 2 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீ எத்தனை படிக்கணும்? காமனாக 1 தான் படிக்கணும். எத்தனை லெசனுக்கு படிக்கணும்? ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் ஓரளவு மார்க் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா 3 படிச்சுக்கோ போதும். கொஞ்சம் டாப்பராக இருக்குது அப்படின்னா 4 படிச்சுக்கோ, ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டாப்பராக இருக்குது அப்படின்னா 4 தரவாக படிச்சுக்கோ. ஒன்று ஓரளவு கதையாச்சும் கேட்டு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் கதை, ஏன்னா 5 மார்க்ஸ் எழுத சொல்ல போகிறாங்க. எதனா ஒரு இதில் 5 or 6ன்னு கேட்டுருவாங்க. 5வது லெசன் எழுது இல்லை 6வது லெசன் எழுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ ஃபஸ்ட்டு 3 படிச்சுட்டு போவேன், சரி 4ம் படிச்சுக்கலாம், 4 படிச்சு போவேன். ஆனால் கேட்கறது என்ன இருக்குன்னா 5வது 6வது அப்படின்றோம். 4 தரவாக வச்சுக்கோ, மோஸ்ட்டாக ஈஸியாக கேட்டுருவான். ஃபஸ்ட்டு 3 மட்டும் தரவாக வச்சுட்டாலே கண்டிப்பாக எழுதிடலாம். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கன்னா 3 கவர் பண்ணி மீதி இருக்க கேமர் ப்ராட்டை கவர் பண்ணிக்கோ, புரிஞ்சா? இன்னும் கொஞ்சம் டாப்பராக இருக்கனா எத்தனை லெசன் படிக்கணும்? இன்னும் கொஞ்சம் டாப்பராக இருக்கனா 4 தரவாக வச்சுக்கோ, 1 காதை மட்டும் கேட்டு வச்சுக்கோ.
சேம் டைமில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவேன், கொஷினை சூஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் ஆப்ஷன் இருக்கும், எந்த கொஸ்டினை விட போகிறேன், எந்த கொஸ்டினை சூஸ் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலே கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிங்கலாம் கொடுப்பாங்கல்ல, அதில் சப்போஸ் 1-2 டஃப்பாக இருக்கலாம். கீழே ஒரு பிக்சர் காம்பரேஷன் கொடுத்துட்டு அந்த பிக்சரை பற்றி எழுத சொல்லலாம். இப்போ மேலே எழுதுனா கண்டிப்பாக 2 மார்க் போக போகுதுன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணி எப்படி உன்னோட ஐடியாஸ் பார்க்கணும், உனக்கு என்ன தெரியும், எது எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் நீ சூஸ் பண்ணி எழுதணும். கொஸ்டினை சூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு பார்த்து 7x5 வேறு இருக்கும், 7-5 சார் எது எய்துறாரு அப்படின்னு இருக்கும். எதை சூஸ் பண்ணணும் எதை விடணுன்றதை தெளிவாக நீ ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வச்சு தான் மார்க் டிசைட் ஆகும் உனக்கு. டோட்டலாக எத்தனை 1 மார்க் கேட்பாங்க? 20க்கு 20மே அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டு அப்படின்னா உங்கள் மார்க் பேப்பரில் குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20க்கு 20 அடிச்சுட்டு 20க்கும் 20 ஃபுல்லாக கரெக்டாக சென்டம் பேப்பர். ஏன்னா வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. ப்ளஸ் அந்த கிராமர் பார்ட் அந்த 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வேறு எதுலேயும் ஒன்று மார்க்கை கம்மி பண்ண முடியாது. எல்லாமே சூப்பராக மார்க் போட்டே போவாங்க. 2 மார்க்ஸில் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணால் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. 1 மார்க்ஸில் நீ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சினாலே மற்ற இதில் எல்லாமே மார்க் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சம்மரி ரைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே கதை தான் எழுதுவேன். அதனால் அவங்க நினச்சா 1 மார்க் கம்மி பண்ணலாம். ஆனால் இதுவே நீ 1 மார்க்ஸில் நீ ஸ்கோர் பண்ணி வச்சுனா அவங்களுக்கு கம்மி பண்ண விடாமல் சான்ஸ் கொடுக்கக்கூடாது. இங்கிலீஷில் சென்டம் வாங்க முடியுமா? இங்கிலீஷ்லையும் சென்டம் போடுறாங்க. ஃபஸ்ட்டு 20 ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸ் நீ தரவாக இருக்கணும். ப்ளஸ் கிராமர் பார்ட் தரவாக இருந்தால் சென்டம் கண்டிப்பாக வந்துடும். லாஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நிறைய கொஸ்டின் 1 மார்க்ஸில் நீ படிக்க போகிற, ஓகேவா? அதனால் டஃப்பாக கண்டிப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ரிவிஷன் பண்ணிக்கல அப்படின்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ 1 மார்க்ஸ் படிக்க போகிறேன்னு சும்மா திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சினானிம்ஸ் எடுத்தால் ஒரு கடல் இருக்கும், ஆண்டனம்ஸில் ஒரு கடல் இருக்குது, அப்ரிவேஷன் எடுத்துக்கோ. அதே மாதிரி ஒக்காபுலரியில் மட்டும் எத்தனை பார்ட் நீ படிக்கும்? 26 இருக்குது. 26லேருந்து அவன் கேட்க போகிறது 14 13 தான் கேட்க போகிறான். படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டுனா காலி. புரியுதா? பேப்பர் எப்படி வரும் இங்கிலீஷ்க்கு? ஆனால் நீ படிக்கணும். புரிஞ்சா? ஆனால் ஏதோ ஒரு பேப்பர் டஃப்பாக வரப்போது அது மெயின் சப்ஜெக்டில் தான் வரும். அது என்ன சப்ஜெக்ட் நான் போக சொல்லிடுறேன். வேறு லெவலில் டஃப்பாக இருக்கும். 35 தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு ஒரு பேப்பர். நீ கரெக்டாக டியூஷன் சொல்கிறதெல்லாம் கேட்ட உனக்கு என்ன வரும்னு எல்லாம் சொல்லிவிடுவோம், நாங்கள் கைட் பண்ணிவிடுவோம். ஆனால் நீ படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன் நான். உன் ஃப்ரெண்ட்ஸ்னு மற்றவங்க கண்டிப்பாக பார்ப்பேன். ஏதோ ஒரு பேப்பரில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 35 கவர்மெண்ட்டே போட்டு பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும். இப்போலேருந்து ஆரம்பிச்சுக்கோ. இங்கிலீஷ்லேயே நீ மார்க்கை ஸ்கோர் பண்ணி வச்சுட்டுனா அந்த டஃப்பான பேப்பரில் கொஞ்சம் விட்டு வந்துடலாம். புரிஞ்சா? ஒரு புக்கெல்லாம் படிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கெல்லாம் எழுதுறாங்க, படிங்க, புக்கு படித்தா பெரிய ஆள் அவ்வளோ சொல்கிறாங்க. ஏன் புக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க? படித்தாதான் தெரியுமா? சரி, இப்போ ஒருத்தங்களோட ஒரு வாழ்க்கையோட நிகழ்வு ஒருத்தரோட பற்றி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க 30 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் என்னென்னலாம் தோல்வியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணால் வெற்றி கிடைக்கும் எல்லாத்தையும் அதில் எழுதியிருப்பாங்க. அவன் 50 வருஷம் அவன் டைமை எப்படியே எழுதி ஒரு புக்கை கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அந்த புக்கை படிச்சிருவேன். அப்போ அந்த 50 வருஷம் முன்னாடி போயிட்டேன். புரியுதா? நீயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அடிப்பட்டு மேலே ஏறணும்னு வச்சுக்கோ. லைஃப் பத்தாது, இருக்க போகிறது கொஞ்சம் டைம் தான், அது லிமிட்டட் லைஃப் தான். இதுவே ஏற்கனவே பண்ணவங்ககிட்டேருந்து அதை கற்றுக்கிட்டு நீ மேலே போயிட்டே அப்படின்னா உனக்கு டைம் சேவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சா? இப்போ ஏற்கனவே பண்ணவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாண்டி வெளியே போயிடலாம். பண்ணிட்டு தான் திருந்துவேன் அப்படின்னா உன் சாய்ஸ் தான் அது. புரிஞ்சில? சரி, ஆல் தி பெஸ்ட். ஒழுங்காக படி.